3 ட்ரெயின் ஒன்னோட ஒன்று மோதி தடம் பிறண்டு அடுத்த ட்ராக்ல விழுந்து அந்த ட்ராக்ல இருந்து வரக்கூடிய ட்ரெயின் வந்து அந்த கோச் மேலே மோதி 3 ட்ரெயினுமே ஃபுல்லாக வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று மோதி ஒன்று மேலே ஒன்று ஏறி அடுத்த கோச் ட்ரெயினோட கோச்சில் வந்து இன்னொரு ட்ரெயினோட கோச் வந்து மோதி அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா 2 ட்ரெயின் வந்து ஃபுல்லாக பேசஞ்சரோட வந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேசஞ்சர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரெயினில் வந்து எவ்வளோக்கு வர முடியுமோ அதையும் தாண்டி வந்து ஒரு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசஞ்சராக வந்து வராங்க. 2 ட்ரெயின்லேயுமே ஏசி கம்பார்ட்மெண்ட், ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட், ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீப்புள். அப்படி அத்தனை பீப்புளோட வந்து இந்த 2 ட்ரெயினுமே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி 2 ட்ரெயினுமே வந்து வந்துட்டுருக்கு. இன்னொரு ட்ரெயின் வந்து கூட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட 3 ட்ரெயின் எப்படி வந்து ஒன்றோட ஒன்று மோதி கொலாப்ஸ் ஆகி அப்படின்னு எந்த மாதிரி ஆக்சிடென்ட், கோர விபத்து இது எப்படி நடந்துச்சு, இது என்ன ரீசன்னால வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து புறப்பட்டுச்சு, எந்த இடத்துல வந்து எந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோரமண்டல் சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயின் வந்துட்டு அதாவது வெஸ்ட் பெங்கால்லேருந்து சென்னை வரக்கூடிய ஒரு ட்ரெயின். இன்னொரு ட்ரெயின் என்னென்னா வந்துட்டு ஹவாரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அடுத்த ட்ரெயின் என்னென்னா வந்து பெங்களூர்லேருந்து கொல்கட்டா அதாவது வெஸ்ட் பெங்கால் போகக்கூடிய ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடுத்து 3ஆவதான ட்ரெயின் என்ன அப்படின்னா வந்து கூட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோரமண்டல் சென்னை எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து சென்னை வரத்துக்காக வந்து கிளம்புது கொல்கட்டாவில் இருந்து. ஸோ அப்படி கிளம்பி அந்த ட்ரெயின் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து பலாசூர் அப்படிங்கிற ஒடிசாவில் இருக்கக்கூடிய பலாசூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதை தாண்டி ஒரு 300 மீட்டர்ஸில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த கூட்ஸ் ட்ரெயின் அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதாவது வந்து லூப் லைன் அப்படின்னு சொல்லி அந்த லைனில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த லைன், அந்த ட்ராக் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தலாம். அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஃபஸ்ட்டு வந்து 4 லைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லைன் வந்து லூப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த லைன் 2 லைன் வந்து மெயின் லைன். அதுக்கடுத்து 4ஆவதான இருக்க லைன் என்ன அப்படின்னா வந்து அதுவும் லூப் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லூப் லைன்னா வந்துட்டு பேசிக்காக அந்த இடத்துல வந்து இந்த கூட்ஸ் ட்ரெயின், அதாவது வந்து நவுறாத இந்த வண்டிகள் ட்ரெயின்லாம் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஏதாவது டெம்பரரியாக கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கிறதுக்காக வந்து அந்த ட்ரெயின் வந்துட்டு நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வந்து போகும்போது டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, இந்த கூட்ஸ் ட்ரெயின்லாம் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்காக அந்த லூப் லைன் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த லைன் 1 and 4 வந்து லூப் லைன். அதுக்கப்புறம் நடுவில் இருக்க 2 செகண்ட் லைனும் 3rd லைனும் வந்து மெயின் லைன், அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து போகிறது வர்றதுமா இருக்கிற அந்த 2 லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லூப் 1 அந்த லைனில் வந்துட்டு இந்த கூட்ஸ் வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த லூப் 2 அதாவது வந்து லூப் 2 கிடையாது, மெயின் லைனான அந்த அப்லைனில் தான் வந்துட்டு இந்த கோரமண்டல் சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து சென்னை போகணும். ஆனால் அந்த ட்ரெயின் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு திடீர்னு அந்த ட்ராக் மாதிரி இந்த லூப் லைனில் ஆல்ரெடி நிறுத்தி வச்சுருந்த அந்த கூட்ஸ் ட்ரெயின் மேலே வந்து லூப் லைனுக்குள்ளே வந்து அந்த ட்ரெயின் வந்து மோதிடுது நேருக்கு நேராகவே. இந்த கோரமண்டல் சென்னை எக்ஸ்பிரஸ் வந்துட்டு அதோட மெயின் லைன்லேருந்து ட்ராக் மாறி வந்து அந்த லூப் லைனில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி நிறுத்தி வச்சுருக்கக்கூடிய கூட்ஸ் ட்ரெயின் மேலே வந்து நேருக்கு நேராக வந்து மோதிடுது. அந்த மோதின வேகத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த ட்ரெயினோடைய முதல் இன்ஜின் இருக்கும் இல்லையா, அது அப்படியே வந்து அந்த கூட்ஸ் ட்ரெயினுக்கு மேலே வந்து போயிடுது. அடுத்து பின்னாடி இருக்க கோச் எல்லாமே வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி ஒன்று ஆடி அப்படியே வந்து அடுத்த ட்ராக்ல வந்து போய் விழுந்துருது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இது விழுந்த கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ்லேயே என்ன ஆகுது அப்படின்னா வந்து அடுத்து இந்த ஹவாலா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் பெங்களூர்லேருந்து வெஸ்ட் பெங்கால் போகிறதுக்கான கிளம்புன அந்த ட்ரெயின் சேம் அந்த ட்ரெயின் வந்து அது வழியாக வருது பாஸ் ஆகிறதுக்காக. இது வந்து லைன் 3ல் வந்து வருது. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னா வந்து ரொம்ப வேகமாக வரக்கூடிய ட்ரெயின். இந்த எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட்லாம் ரொம்ப வேகமாக வரக்கூடிய ட்ரெயின். ஸோ வந்து இங்கே ஆல்ரெடி வந்து அந்த கோரமண்டல் சென்னை எக்ஸ்பிரஸும் அந்த கூட்ஸ் ட்ரெயின் நேருக்கு நேர் மோதினதில் வந்து ஃபுல்லாக தடம் புரண்டு அந்த கோச்லாம் வந்து அடுத்த ட்ராக்ல வந்து விழுந்திருக்கு. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்துட்டு அந்த ட்ரெயினும் அந்த ஹவரா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினும் வந்து அந்த ஆல்ரெடி அந்த கோச் தடம் புரிந்த அந்த கோச்சில் வந்து நேராக மோதி அது வந்து இந்த 3 ட்ரெயினும் மேலே எல்லாம் மோதி ஃபுல்லாக வந்து 3 ட்ரெயினுமே வந்து பெரிய கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதாவது கோர விபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவிலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இந்த 2 டிகேட்ஸாக இல்லாத அளவுக்கு வந்துட்டு கோர விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம பார்க்க முடியுது இமேஜஸில், வீடியோஸில், நியூஸில் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா மக்களுமே வந்து ரொம்ப பதறி போய் அங்கிருந்த சுட்டு வட்டாரத்தில் இருந்த மக்கள்லாம் பதறி போய் வந்து ஏன்னா புகையாக வருது, என்ன இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நைட் நேரத்தில் தான் 7 மணிக்கு நடந்திருக்கு.
ஸோ அந்த அளவுக்கு வந்து பயந்து போய் எல்லா மக்களும் வந்து ஒருத்தரையை காப்பாற்றி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த ட்ரெயின் வந்து எப்படி வந்து மோதிச்சு, அதாவது வந்து மெயின் லைனில் போக வேண்டியது எதுக்கு வந்து அந்த லூப் லைனால நிற்க வச்சிருக்க அந்த கூட்ஸ் வண்டியில் வந்து எப்படி மோதிச்சு இந்த கோரமல் சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னா, ஒன்றா வந்துட்டு ஹியூமன் எரராக இருக்கணும், இல்லை டெக்னிக்கல் ஃபால்ட்டாக வந்து மோதணும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயம், ஹியூமன் எரராக இருக்க சான்சஸ் இருக்குது. அதாவது சிக்னலை வந்து மாற்றி கொடுத்தனால இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் மேபி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு, இந்த பலாசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிராஸ் ஆகக்குள்ளே அப்போ வந்து எப்பவுமே ரெட் சிக்னல் அந்த சிக்னல்லாம் கொடுக்கறத வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெயின் லைனில் போகிறதுக்கான க்ரீன் சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. அந்த ட்ரெயினும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துட்டு அந்த மெயின் லைனில் போகிறதுக்காக வந்து வேகமாக அந்த ட்ரெயின் வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ரெட் சிக்னலை வந்து மாற்றிட்டாங்க. க்ரீன் சிக்னல் கொடுத்ததுலேருந்து ரெட் சிக்னலை வந்து அவங்க மாற்றிட்டாங்க. உடனே இந்த ட்ரெயின் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ரெட் சிக்னல் கொடுத்தனாலையோ இல்லை என்ன ரீசன் அப்படிங்கிறது பர்டிகுலர் தெரியல. மேபி அதனால் வந்து அந்த ட்ரெயின் வந்துட்டு அந்த லூப் லைனில் வந்து வந்துச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக சொன்ன நியூஸ் வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா 288 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர், 900 பேர்கிட்ட வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னி இதுக்கான பர்டிகுலராக இந்த ரீசன்னால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் இனி தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.